ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ சம்மர் வெக்கேஷனில் டே 4, 5, 6 3 நாளும் வந்து சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்திருந்தேன். அதை தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இது வந்து டே 4 மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புதினா துவையல் தோசையும் பண்ணிகிட்டு இருந்தேன். புதினா துவையலுக்கு வந்து நான் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு தடவையும் ஒரு காம்போ போடுவேன். நிலக்கடலை, கடலைப்பருப்பு, வரமிளகாய் இதெல்லாம் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதினா, புளி, தேங்காய், பூண்டு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி இதை வந்து நான் அரைச்சேன். கெட்டியாக கொஞ்சம் துவையல் அரைச்சி தோசைக்கு வச்சா பசங்களும் சாப்பிட்ருவானுங்க. இப்போ புதினா, கொத்தமல்லிலாம் வந்து இந்த மாதிரி வந்து அப்பப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறது உண்டு. நான் இன்றைக்கி சுட்டுட்டு இருக்க தோசை வந்து சோள ஆனியன் தோசை வந்து சுட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பசங்க வந்து கேஷுவல் ஆக்டிவிட்டி தான், வெளியில் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தானுங்க. அதெல்லாம் பெருசாக நான் எடுக்கல. அப்புறம் அன்றைக்கி மத்தியானம் வந்து நான் இப்போ தயிர் சாதம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஈவினிங் வந்து ஃப்ரெண்டு வீட்டில் பார்ட்டி, அவங்க பையனுக்கு கிராஜுவேஷன் பார்ட்டி வச்சுருந்தாங்க, இன்வைட் பண்ணியிருந்தாங்க. 1.5 ட்ரே வந்து தயிர் சாதமும் கேட்டிருந்தாங்க. அதுதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். தயிர் சாதம் ரெசிபி வந்து வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பெருசாக ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுறது எனக்குமே அவ்வளோ பிடிக்காது. என்னோடய ஃப்ரெண்டுமே சொல்லியிருந்தாங்க ஃப்ரூட்ஸ் எதுவுமே ஆட் பண்ண வேண்டான்னு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் கடைசி வரைக்குமே இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ அன்றைக்கி ஈவினிங் வந்து அவங்க வீட்டிலே போயிடுச்சு. ஸோ ரீச் ஆனதுக்கப்புறமா அப்படியே ஒரு ஆளாக வர ஆரம்பித்தாங்க. அவங்க இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இங்கே யூஸ்வலாக 12th கிரேட் முடித்தோடனே வந்து கிராஜுவேஷன் பார்ட்டின்னு வைப்பாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண கிராஜுவேஷன் பார்ட்டி இதுதான். இது வந்து அவங்க வீட்டில் இருந்த கார்டன் பெட் ரொம்ப அழகாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீடுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லோரும் வந்ததுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து அங்கே ஃபுட்டு சாப்பிட்டோம். அப்புறம் அவங்களோட ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு நின்னோம். அவங்க வந்து ஒரு ஃபேமிலி பிக் எடுங்க அப்படின்னாங்க. சரி, நமக்கு யாராவது எடுத்தாங்கன்னா நல்ல விஷயம் தானேன்னு சொல்லி நின்று ஒரு ஃபேமிலி பிக்கும் எடுத்துகிட்டு அப்புறம் அவங்க கூடயுமே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோடலாம் பேசிட்டு கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ வீக்கெண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து போயிடுச்சு. நாள் வந்து ஃப்ரெண்ட் வீட்டில் மீட் பண்ணோம். 2வது நாள் வந்து இந்த மாதிரி ஒரு கிராஜுவேஷன் பார்ட்டிலே வந்து முடிஞ்சிருச்சு. டே 5 வந்து எனக்கு சரியான தலைவலி. ஸோ நான் வந்து காலையிலையும் மதியானம் பசங்களுக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு நான் வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். நல்லா தூங்கி எழுந்திரிச்சேன்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக வேலை பார்ப்பேன். பசங்களும் வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணலை. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் ஆஃபீஸ் போயிட்டு வந்தோடனே அவங்க அப்பா வந்து பசங்களுக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதை தான் வந்து ஈகன் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கான். எவ்ரி சம்மர் வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டிக்குள்ளே ஏதாவது ஒரு ஐட்டம் வந்து நாங்கள் வாங்குவோம். ஒரு வருஷம் வந்து ஸ்கேட்டிங் ஷூ, இன்னொரு வருஷம் வந்து ஸ்கூட்டர். இதுக்கு முன்னாடி வந்து நார்மல் ஸ்கூட்டர் இருந்துச்சு, இப்போ வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். பசங்களும் வளர்ந்துட்டானுங்க. அது வந்து ஈகனுக்கு வந்து அது இனிமேல் பத்தாது. அதுக்கப்புறம் வந்து பைக்கு, அப்புறம் ப்ளே செட்டு, இந்த மாதிரி ஒரு இயரும் ஒரு அவுட்டோர் ஐட்டம் வந்து வாங்குவோம். அப்போ தான் பசங்களும் வந்து அந்த சம்மர் வெக்கேஷனில் வந்து கொஞ்சம் என்கேஜிங்காக இருப்பானுங்க. லோகனுக்கு வந்து அவன் ஃப்ரெண்டு ஆர்விக்கு வந்திருந்தான். அவனோட வந்து வெளியில் ஃபுல்லாக விளாண்டுட்டு இருந்தாங்க. அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஓட்டி பார்த்துட்டு இருந்தாங்க எப்படி இருக்குது என்னென்னு. ஈகனுக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக நானும் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன், நல்லா இருந்தது. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து ரொம்ப ஈஸியாக நல்லா ஒரு சும்மா பட்டன் நமக்குன்னா நம்ம நின்று ஜாலியாக போயிட்டுருக்கலாம். அது பிடிச்சவங்களுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து நான் லேம் சாப்ஸ் தான் பண்ணியிருந்தேன். கேரட் ரைஸும் தான் வந்து பண்ணியிருந்தேன். ஏர் ஃப்ரையரில் வச்சோன்னா வந்து ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றாமே அதில் இருக்கிற ஃபேட் கண்டென்ட்லேயே வந்து அது குக் ஆகி வரும். அது ஹெல்தி அன்ஹெல்தி அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் அதில் ஆயில் இல்லாமல் வந்து அதில் இருக்க ஃபேட்லேயே குக் பண்ண முடியுது. இது வந்து டே 6 மார்னிங் வந்து கினுவா இட்லியும் தக்காளி சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு வந்து எங்களோட கல்யாண நாள். ஸோ நாங்கள் ஈவினிங் வந்து கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து ஃபுட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். எப்போதுமே எனக்கு வந்து செலிப்ரேஷன்னா வந்து ஒரு நல்ல நாள்னால் அன்றைக்கி கோயிலுக்கு போகிறது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். அன்றைக்கி கோயிலுக்கெலாம் போயிட்டு நல்லா வந்து ஹாப்பியாக வந்து வந்தோம்.
பசங்களும் வந்து வீட்டிலேயே போய் சாப்பிட்லான்னு சொன்னானுங்க. அதனால் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். அன்றைக்கி வந்து சிக்கன் சத்தே வந்து எங்கள் வீட்டில் எனக்கு என்னோடய பசங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ். ஆனால் நான் வெஜிடேரியன் கொஞ்ச நாளைக்கு, அதனால் வந்து எனக்கு வந்து இந்த வெஜ் நூடுல்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேட் தாய் நூடுல்ஸ், பேட் தாய் ஃப்ரைட் ரைஸ், ஜென்ரலாக அதுதான் வந்து தாய் ஃபுட்டில் வந்து வாங்குவோம். பட் இந்த தடவை நான் இந்த ஒரு நூடுல்ஸ் வந்து ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். இது நம்மளோட இடியப்பம் மாதிரியே ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் சத்தே வந்து லோகனோட ரொம்ப ஃபேவரட். அதை வந்து சாப்பிட்டே எனக்கு வயிறு ஃபுல் அப்படின்றான். அதுக்கப்புறம் இது வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தோம். ஆனால் வெஜ் ஃப்ரைட் ரைஸில் அவங்க உப்பே போட மறந்துட்டாங்க. அது மட்டும் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு, மற்றதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நிறைய குசைன் வந்து ட்ரை பண்ணுவோம். வீட்டில் வந்து இந்தியன் ஃபுட் சாப்பிட்றனால வெளியில் வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப போக மாட்டோம். என்னைக்காவது பிரியாணி வாங்கி சாப்பிட்ணுன்னா வந்து இங்கே இருக்கிற ஹைதராபாத் ஹவுஸ், பாவச்சி இதில் வந்து வாங்கி சாப்பிடுவோம். தாய் ஃபுட் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட் வந்து நாங்கள் ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான். நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து எங்களோட கல்யாண நாள் வந்து செலிப்ரேட் பண்ணோம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.